4வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 54. குணமிலா மங்கையரை சேரக்கூடாது. கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதைமாரை, கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதைமாரை கண்டு விண்டு இருப்பதல்லால் கனவிலும் புல்ல ஒண்ணாது. உண்டு என மதுவை உண்ண ஓவிய பூவில் வீழ்ந்த வண்டினம் பட்டபாடு மனிதரும் படுவர் தாமே. குணமிலா மங்கையரை சேரக்கூடாது. கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதைமாரை, கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதைமாரை கண்டு விண்டு இருப்பதல்லால் கனவிலும் புல்ல ஒண்ணாது. உண்டு என மதுவை உண்ண ஓவிய பூவில் வீழ்ந்த வண்டினம் பட்டபாடு மனிதரும் படுவர்தாமே. நல்ல கலை பயிற்சியும் நல்ல குணமும் இல்லாத பெண்களை கண்ணால் கண்டு அவர்களின் இயல்பை அறிந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். நல்ல கலை பயிற்சியும் நல்ல குணமும் இல்லாத பெண்களை கண்ணால் கண்டு அவர்களின் இயல்பை அறிந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். அதுவன்றி அவர்களை சேர கனவிலும் எண்ணக்கூடாது. அங்கனமின்றி அப்பெண்களை சேர்ந்துவிட்டால் எழுதப்பெற்ற ஓவியமான தாமரை மலரில் தேன் உண்டு என்று எண்ணி வீழ்ந்து வருந்திய வண்டு கூட்டம் அடையும் துன்பத்தை அடைவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். குணமிலா மங்கையரை சேரக்கூடாது. கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதைமாரை கண்டு விண்டு இருப்பதல்லால் கனவிலும் புல்ல ஒண்ணாது. உண்டு என மதுவை உண்ண ஓவிய பூவில் வீழ்ந்த வண்டினம் பட்டபாடு மனிதரும் படுவர்தாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்தாமணி என்ற விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 54வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து இணைந்து கொண்டார். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.